முதல்வர் வேட்பாளரை இறக்குமதி செய்யோம், கட்சிக்காக செயற்பட்டவரைத்தான் களமிறக்குவோம் என்கிறது தமிழரசு கட்சி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையிலும் இதனோடு தொடர்புடைய ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியோடு தொடர்புடைய கட்சிக்கு பங்களிப்பு செய்த பொருத்தமான எவராது ஒருவரைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவோம், எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியில் இருந்து யாரையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் வடக்கு மாகாண அவை தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே மேற்கண்ட தகவல்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் தாமதிப்பது வருந்தத்தக்கது என நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கோரியிருக்கிறோம். மாகாண சபை தேர்தல் விரைந்து நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதில் முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களது கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு, கட்சிக்குள்ளே இருந்துதான் நாங்கள் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்வோம், எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலிருந்து யாரையும் இறக்குமதி செய்ய மாட்டோம், எனினும் எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக இருப்பவர்தான் கட்சி என்று எடுக்க மாட்டோம். எனவே யாழ்ப்பாணத்திலோ வடக்கு மாகாணத்திலோ எங்களோடு இணங்கி செயற்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள், கட்சிக்காக வேலை செய்தவர்கள், உழைத்தவர்கள் என அவர்களில் ஒருவரைத்தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்வோம். இதிலே தெளிவான ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், கட்சியோடு தொடர்புடைய கட்சிக்கு பங்களிப்பு செய்த பொருத்தமான எவராவது ஒருவரைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவோம் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.